ட்ரம்ப் ஈரான் போர்ல ஒரு பெரிய ஒரு யூட்டன் எடுத்திருக்காருங்க. ஈரான் தானே நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிட்டு போட்டுமே, அதான் நம்ம எல்லாரும் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கோம், அவங்க ஒரு நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் போட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு யூட்டன் அடிச்சிருக்காரு. உடனே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கவே கூடாது, ஈரானை கம்ப்ளீட்டா நாங்க எராடிகேட் பண்ணிடுவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி $300 பில்லியன், அதாவது இந்தியாவோட ஜிடிபியோட மேல அந்த மாதிரி ஒரு பணத்தை ட்ரம்ப் தரவே மாட்டேன், அதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ்பான்னு சொல்லிட்டு நேத்து தான் ட்வீட் போட்டு இருந்தாரு. ஆனா அந்த MOU இஸ்லாமாபாத் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல அந்த 300 பில்லியன் இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ட்ரம்ப் ஒரு பெரிய ஒரு பலாப்பழத்தை பாத்தீங்கன்னா அவரு ஒரு பொய்யா மறைச்சிட்டு இருக்காரு. அதாவது இதை அவர் ஒரு சாப்பாட்டுலயே மறைச்சிட்டு இருக்காரு. சோ மாம்பழத்தை தான் மறைப்பாங்க, இவர் ஒரு பெரிய பலாப்பழத்தையே மறைச்சிட்டு இருக்காரு. அது என்ன பலாப்பழம், எதுக்கு இன்னைக்கு தேதியில ட்ரம்ப் பெரிய ஒரு யூட்டன் எடுத்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதனா, நான் தான் ஐ எம் த பாஸ் அப்படின்னு G7 சமிட்ல சொல்லிட்டு ஒரு பீஸ் மேக்கரா, உண்மையாலுமே ஒரு பீஸ் மேக்கர் தான். இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஒரு மூவி மாதிரி திடுதுப்புன்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில பாத்தீங்கன்னா இந்த வார் இன்னைக்கு நின்னதுக்கான காரணம் என்னன்றதை இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றபடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயங்க, அதாவது எமானுவல் மேக்ரான் என்ன பண்ணியிருக்காருன்னா வேர்சலிஸ்ல பிரான்ஸ்ல அங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா வேர்சலிஸ்ல ட்ரம்ப் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. என்னடா டாக்குமெண்ட் நம்ம எல்லாரும் சிந்திச்சுட்டு இருக்கும் போது இஸ்லாமாபாத், அதாவது பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் சார் என்ன பண்றாரு, அவர் புரோக்கர் பண்ணி, அதாவது மீடியேட்டரா இருந்து இஸ்லாமாபாத் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நேத்து ஈவினிங் சைன் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதாவது போர் உண்மையாலுமே நின்றுச்சுங்க. சோ இது எல்லாமே மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல டீடைலா இருக்கு. அது 14 பாயிண்ட் ஆஃப் அஜெண்டால தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த 14 பாயிண்ட் ஆஃப் அஜெண்டா என்னதான் சொல்லுது? இந்த 14 பாயிண்ட் ஆஃப் அஜெண்டால முக்கியமா அந்த ட்ரம்போட பலாப்பழம், ட்ரம்ப் யூட்டர்ன் போடுறதுக்கான காரணம் இருக்கான்றத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த 14 பாயிண்ட் ஆஃப் அஜெண்டால இம்மீடியட் அண்ட் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். இன்னமே சண்டையே வேணாம், இப்ப சண்டை நிறுத்துறது இல்லாம இன்னமே சண்டையே வேணாம் அப்படின்னு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லேமா போட்டுருக்கு. அது கண்டிப்பா 2 பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்றனால 2 பேருமே சைன் பண்ணி வந்திருக்காங்க. சோ இதுல இன்க்ளூடடா என்னன்னா லெபனானே அடிக்க மாட்டேன்றது தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதாவது ரெஸ்பெக்ட் ஈச் அதர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறையாண்மை, சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல. ஒரு கண்ட்ரி தன்னுக்கு தானே முடிவு எடுத்துட்டு அவங்க கண்ட்ரிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், மற்ற கண்ட்ரியை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஒரு இறையாண்மையை ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரி. இதுல பாத்தீங்கன்னா ஈரான்ல அவங்க நாட்டுக்குள்ளேயும் என்ன கலவரம் வேணாலும் நடக்கலாம், அவங்க நாட்டு லீடர் மேல ஏதாவது ஒரு குற்றம் அந்த நாட்டு மக்களே மாற்றி அமைக்கலாம், என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு உள்நாட்டு சண்டையில யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தலையே இடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனை போட்டாரு. ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கு. இதுக்கு மேல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, அதையும் கேளுங்க. அதாவது 60 நாள் டைம் டியூரேஷன் கொடுத்து ஃபுல் டீலை சைன் பண்றதுக்கு அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமை எப்ப வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா. இதுவே இந்த ஒரு ஃபைனலான அந்த டைம் ஃப்ரேம். இப்போ MOU இஸ்லாமாபாத் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தானே தவிர ஒரு உடன்படிக்கை கிடையாது. அதாவது ஃபைனலான ஒரு டாக்குமெண்ட்லாம் கிடையாது. இது இன்னும் மாறவும் செய்யலாம். என்னோட கெஸ் படி இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எட்டு போலாம், இல்லாட்டி இன்னும் அதை எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த அவரு ட்ரம்ப் அக்செப்ட் பண்ணிட்டு சைனும் பண்ணலான்ற வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஒரு 80% இருக்கு. அதாவது 60 டேல பாத்தீங்கன்னா சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வது விஷயம், யுஎஸ் நேவல் பிளாக்கெட் எடுத்துரும். அதாவது இப்போ ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிளாக் பண்ணிருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு நானும் பிளாக் பண்ண வேண்டாம் அப்படின்றத யுனைடெட் ஸ்டேட்ஸ் போய் அவங்களும் பிளாக் பண்ணி அவங்களும் ஒரு பெரிய ஒரு தடுப்பை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதனாலேயே நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் அங்கேயே நின்று பசிக்கும் பஞ்சத்திலையும், அதே மாதிரி அங்க இருக்க தண்ணி அந்த கிளைமேட் எதுவுமே சேராம நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய இந்தியன் மக்கள் இறந்துட்டாங்க. ஒரு சீஃபேரர்ஸ் சொல்லுவாங்க, சோல்ஜர்ஸ் கிடையாது. சீஃபேரர்ஸ்னா அவங்க ட்ரேடு, அதாவது இந்த ஒரு நிறைய குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களா, அப்பெல்லாம் கடல்ல அந்த கப்பல்ல வேலை பார்க்கறவங்க தான். ஸோ அவங்க எல்லாம் இறந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நேவல் பிளாக்கேட யூஎஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப என்ன நடக்கும்னா எல்லா கப்பலும் ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ரீஓபன் பண்றேன்னு சொல்லியிருந்திருக்காங்க.
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓபன் பண்றதுனால 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ட்ரேடு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடந்துட்டு இருக்கு இல்லையாங்க. இது எல்லாமே இன்னும் பூஸ்ட் பண்ணப்படும். பெட்ரோல் விலை குறையும், கேஸ் விலை குறையும், நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை வந்து அவங்க மலிவான வரைக்கும் அவங்க அந்த விலையில இருந்து இன்னைக்கு அதிகமான விலை இன்ஃபிளேஷன் ஆயிருக்கு இல்லையா, பணவீக்கம் ஆயிருக்கு இல்லையா, அதுல இருந்து கம்மியான விலைக்கும் நார்மல்சியை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓபன் ஆயிருச்சுன்னா இப்போ வந்து அதுக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். ஆறாவது நான் சொல்ல போறது என்னன்னா வந்து பணத்தை பத்தினது. இது என்னன்னா $300 பில்லியன், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிடையாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பிரைவேட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஈரான்ல இன்வெஸ்ட் பண்றாங்களாம். இது புதுசா இருக்குல்ல. பணமே கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஈரானை கம்ப்ளீட்டா மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் ஜேடி வேன்ஸ் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா யுஎஸ் கொடுக்கல, யுஎஸ் பணத்தை யுஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 10 பைசா கூட கொடுக்கலப்பா அப்படின்னு ஜேடி வேன்ஸ் சொன்னாரு. ஆனா யுஎஸ் இருக்க பிரைவேட் கம்பெனி அலோவ் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல சுப்ரீமசி யார் வச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த உலகம் வந்து ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1993 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 பவரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரி தன்னைத்தானே வளர்த்துட்டு வெப்பனைஸ் பண்ணிட்டு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரியா மாத்திட்டு ஒவ்வொரு கண்ட்ரி பவர்ஃபுல்லான கண்ட்ரியா சொல்றாங்க. அதனாலதான் இந்த உலகத்தை மல்டிபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ உண்மையாலுமே புரியல. இந்த ஒரு விஷயத்த படிச்சோடனே உண்மையாலுமே புரியுதுங்க எனக்கு. இன்னைக்கு ஈரான் இந்த போர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று, என்னதான் ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டைரக்டா அவங்க வந்து அவங்களோட வெப்பன்ஸ் அனுப்பி வச்சது கிடையாது. சைனா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஆயில் மட்டும் வாங்கிக்குவாங்க. ஆனா சைனா என்ன பண்ணுவாங்க, யூஎஸ்ஓட பிரசிடென்ட்டையும் அவங்க நாட்டு கூப்பிட்டு வரவேற்பாங்க, ரெட் கார்பெட் போடுவாங்க, எல்லாமே நடக்கும். ரஷ்யாவும் அப்படிதான். ரஷ்யாவும் அதாவது அவங்க அந்த இன்டெலிஜென்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் யூஎஸோட நேவல் ஃபோர்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ் டெப்ளாய் பண்ணிக்க இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க தவிர இறங்கி உள்ள அடிக்கணும்னா நினைச்சதே கிடையாது. ரொம்ப மக்கள் ஈரான் மக்கள் டெஸ்ட்ராய் ஆகி அங்க இருக்க ஸ்கூலு அது நிறைய விஷயங்கள் டெஸ்ட்ராய் போதும். இந்த 2 நாடுகளும் யாருமே ஹெல்ப் பண்ணலங்க ஈரானுக்கு. ஈரான் தன்னைத்தானே ரொம்ப ஒரு செல்ஃப் கொண்டு வச்சுட்டு அவங்களே எழுந்து வந்திருந்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பரிசு தான் அது இந்த போர்ல. அதாவது இந்த ஒரு அக்ரிமெண்ட் முக்கியமான ஒரு ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஆல் ஈரான் யுஎஸ் சாங்ஷன் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற கண்ட்ரி வந்து யுஎன் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்லாம் கைக்குள்ள போட்டுட்டு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குங்க. ஈரானோட அக்கௌண்ட்ஸ், அதாவது மக்களோட பணத்தை வரியில வந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஈரான் சேஸ் நோ டு நியூக்ளியர் வெப்பன் ஃபார் எவர்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு ட்விஸ்ட். 0.8 வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள், ஏதாவது இன்னைக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, ஈரான் யூஸ் பண்ணிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டாரு. இது என்னப்பா அது புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்தி பேசுறியாப்பான்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா அதுதான் பண்ணாரு. ஸோ G7 சமிட்லயும் அதான் இந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எவ்ரிதிங் ஃப்ரோசன் ஃபார் த ஃபைனல் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து இது எல்லாமே இந்த மேல குறிப்பிட்ட 8 பாயிண்ட் எல்லாமே வந்து ஃபைனல் டீல்ல கண்டிப்பா இடம்பெறணும். ஏன்னா அதுக்கப்புறம் போய் ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு, இல்ல இதை கொஞ்சம் மாத்திக்கலாம், 60 நாள் இல்ல 100 நாளா மாத்தலாம், 150 நாளான்னு மாத்திட்டு அப்புறம் ஆர்மியை ஸ்ட்ராங் பண்ணி திருப்பி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. ஏஆன்மைன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொல்லிட்டு மூக்கு நுழைச்சிட்டு இருப்பாரு. அதாவது இந்த போர் நிறுத்தம்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இஸ்ரேல் நீ ஏன்னா அடிச்சுக்கிட்டு இருக்க அவனை, அதான் நம்ம சிரியா இருக்கான்ல அவனை வச்சு அடிக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி மாத்தி பேசி வரலையா, அதனாலேயே எவனோ ஒரு ஐடியா கொடுத்து இந்த பாயிண்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் ஃப்ரோசன் ஃபார் அன்டில் த டீல்னு சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து ஈரானோட ஆயில் பாத்தீங்கன்னா திரும்பவும் எல்லா நாட்டு மக்களும் வாங்கிக்கலாம், இந்த உலகத்துல வந்து திரும்பவும் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. 11வது பாயிண்ட், ஈரானோட ஃப்ரோசன் ஃபண்ட் வேற நாட்டுல இருக்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே வந்து அவங்களோட அந்த பணம் எல்லாமே திரும்பவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது வாட்ச் டாக் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதாவது 2 கண்ட்ரியுமே இது எல்லாத்தையும் ஃபாலோ தான் பண்றாங்களா இல்ல மறைமுகமா, அதாவது நான் ஃபாலோ பண்ணல இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திரும்பவும் அதை கண்டினியூ பண்றாங்களான்றத வந்து அதுக்கு ஒரு வாட்ச் டாக் அப்படின்னு நடுவுல இருக்க ஒரு நடுவர் மன்றோன்னு ஒன்று வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நெகோசியேஷன் பிகின் வென் ஆக்ஷன் பிகின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 13வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து 2 சைடுமே வந்து நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த 2 நெகோசியேஷனும் ஸ்டார்ட் பண்றதுக்கான முக்கிய ஒரு கருவா இருக்கிறது என்னன்னா வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்றத சொல்லி இருந்திருக்காங்க. 14வது பாயிண்ட், யுனைடெட் நேஷன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். அதாவது ஃபைனல் டீல்
ஃபைனலா நீங்க எல்லாத்தையும் சைன் பண்ணி ஒரிஜினலான அந்த ட்ரீட்டி உடன்படிக்கையை நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய பாடப்புத்தகத்துல எல்லாம் இதெல்லாம் வந்துருங்க. இந்த போர் வந்து அதாவது நிறைய டிஸ்ட்ரக்ஷன்லாம் ஏற்படுத்தி இருந்தாலும் இது வரலாற்றுல கண்டிப்பா இடம் பெறும். அதே மாதிரி இந்த ஐக்கிய சபை அப்படின்ற நாடுகள், ஐஏஇ அப்படின்ற வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதை கண்டிப்பா வரவேற்கிறது இல்லாம முக்கியமான 14வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் ஐக்கிய சபையோட செக்யூரிட்டி கவுன்சில் பாத்தீங்கன்னா அது ஒரு தீர்மானமாவே மேற்படலாம். இப்போ அது தீர்மானமான அது ஒரு லீகலைஸ்டாரும் எல்லா கண்ட்ரியும் ஒருங்கிணைந்து ட்ரம்ப்போட தலைமையில இந்த போரை நிறுத்தி வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுதான் 14வது பாயிண்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இஸ்லாமாபாத் எம்ஓஇல. ஓவராலா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஈரானோட டிமாண்ட்ஸ் எதையுமே அவங்க மாத்திக்கவே இல்லை. யுஎஸ்ஏ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சொன்னதை மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதே மாதிரி அங்க இருக்க அந்த டீம்மேட்ஸ் யுஎஸ்ல அவங்க சொந்த பார்ட்டில அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருக்க மக்களே பாத்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களே பாத்தீங்கன்னா வந்து இவன் ஜேடி வான்ஸே பாத்தீங்கன்னா வந்து இந்த போர் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கும்போது இல்ல எனக்கு விருப்பம்லாம் இல்லைன்னு ஒரு காலத்துல சொல்லியிருந்தாரு. சோ அவங்களுக்குள்ளேயே அவங்கள்ட்ட சப்போர்ட் இல்லை. ட்ரம்ப் இது எல்லாத்தையுமே வச்சு ட்ரம்ப் இன்னைக்கு அந்த போரில் வின் பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, மக்கள் பணம் கறி ஆயிட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் அதாவது இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணாலும் ஈரான் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்திருந்தாலும் அவரு லாஸ் பண்ண 13 சோல்ஜர்ஸ் இந்த போர்ல ஈரான் அடிச்சு இறந்த 13 யுஎஸ் சோல்ஜர்ஸை இன்னமும் அவங்க நாட்டு மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஈரான் நாளைக்கு இன்னும் பெரிய நாடாகி இன்னும் பெரிய பவர்ஃபுல்லான மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏதாவது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே பேசப்படுற ஒரு தலைவனா ஈரான் மாறிடுவாங்க. அதுக்காக ட்ரம்ப் இடம் கொடுக்கல. நான் இந்த வீடியோல பிகினிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையாங்க, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவரோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பலாப்பழத்தை மறைக்கிறன்றது அது வேற ஒண்ணும் கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட லோக்கல் எலெக்ஷன், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட லோக்கல் எலெக்ஷன் நவம்பர் 2026 நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் மாசத்துல 4-5 மாசத்துல நடக்க போகுது. இதுல ட்ரம்ப்போட பார்ட்டி அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டி பாத்தீங்கன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. 2 பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அதாவது முன்னாடி ப்ரீ போல்ல இருக்கும்ல அதுல வந்து இருக்க சர்வேல பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் அதிக மெஜாரிட்டியில இருக்காங்க. அதுவும் 10% மெஜாரிட்டிக்கு மேல இருக்காங்க. சோ இன்னைக்கு ட்ரம்ப் அவரோட நேம் வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே கம்மி ஆயிட்டே இருக்கு. சோ ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட பிரசிடென்ட் அதுவும் அவங்க வாழ்நாள்ல 2 தடவை மட்டும்தான் பிரசிடென்டா பதவி வைக்க முடியும். ஆல்ரெடி டெம்ப் ஒரு வாட்டி இருந்துட்டாரு, இப்ப 2வது வாட்டி இருந்து முடிச்சு போறாரு. சோ இப்ப முடிச்ச உடனே அடுத்து என்ன நடக்கணும், அதாவது அந்த ஹைரார்கி படி அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தான் இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஹெட் ஆகி அடுத்த எலெக்ஷன்ல அவர் நிப்பாரு இல்லையா. அடுத்த எலெக்ஷன்ல அவர் நிக்கும் போது அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன நினைப்பாருன்னா அவர் பவரை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்காம லோக்கல் செல் கவர்மெண்ட் எல்லாம் அவரோட கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாரு. சோ எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வந்து 2028 நடக்க போது. 2028 வந்து அவங்க ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணி பிரசிடென்ட் மாறுவாங்க. அந்த இடத்துலயும் அதுக்கப்புறம் அவர் வந்து தூக்கி எறியாம இந்த 70 வயசான இந்த டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அந்த அரசியல் வாழ்க்கையில முடிவு கட்டாம அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இன்னும் பவர்லயே இருக்கணும்னு நினைக்கிறனால லோக்கல் செல் கவர்மெண்ட்ல வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அந்த ஒரு நம்ம ஊர்ல பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால லோக்கல் செல் கவர்மெண்ட் எலெக்ஷன். சோ இதுல வின் பண்ணணும்னு நினைக்கிற இந்த டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு போற உடனே முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஸ்கூல் அழிச்சு நிறைய மக்கள் அழிச்சு ஈரானை ஒவ்வொரு வாட்டியும் பயமுடுத்தி நான் இந்த கம்ப்ளீட்டா இந்த ஈரான இந்த உலக மேப்ல வரைபடத்துல இருந்தே தூக்கிடுவேன்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் ஏன் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாம எந்த ஒரு பெரிய ஒரு ஃபைட்டுமே நடக்காம சாதாரணமா சுமூகமான முறையில நீங்க முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இந்த எலெக்ஷன்ஸ் தான். சோ இந்த எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் பெரிய ஒரு பங்கு வகிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு தன்னை தானே ஒரு பீஸ் மேக்கரா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. இஸ்லாமாபாத் சொல்ல வேணும் பீஸ் மேக்கர் தான்ப்பா அப்படின்றத சொல்லிடும். ஆனா திரும்பவும் இந்த போர் எப்ப வேணாலும் ஸ்பார்க் ஆகி எப்ப வேணாலும் தொடரலாம். சோ ஒரே ஒரு சின்ன மிசைல் போதும் திரும்பவும் எல்லாத்தையும் ஆரம்பிக்க. என்னதான் இந்த போர் வேற இடத்துல நடந்தாலும் இன்னைக்கு சாமானிய மக்கள் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பெட்ரோல் பங்க், நம்மளோட கேஸ், நம்மளோட வாழ்நாள், ஸ்கூலுக்கு போற பசங்க, நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், லாக்டவுன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஸோ இது எல்லாமே சீக்கிரம் சரியாகணும். ஃபைனல் டீல் கண்டிப்பா ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸ்பீடா சைன் ஆகணும் அப்படின்றத, அதுவும் எலெக்ஷன் முன்னாடியே சைன் ஆகணும் அப்படின்றத நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணலாம். மிக்க நன்றி.